நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மாயம். தெரு தெருவாக தேடி அலைந்த பெற்றோர். பாழடைந்த கட்டடத்தின் கழிவறையில் இறந்து கிடந்த கொடூரம். ஈவு இரக்கமற்ற அரக்கனை தெளிவாக காட்டிக் கொடுத்த சிசிடிவி. மனித மிருகத்திற்கு துப்பாக்கி தோட்டாவால் பதிலடி கொடுத்த போலீஸ். நடந்தது என்ன? வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்த 5 வயசு சிறுமிய காணுமேன்னு அம்மாவும் அப்பாவும் பதற்றம் அடைஞ்சிருக்காங்க. அக்கம் பக்கத்து வீட்டுல தேடி பார்த்தும் சிறுமி கிடைக்கல. அதுக்கப்புறம் சிறுமியோட அம்மா அப்பா பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லோரும் சேர்ந்து காணாம போன சிறுமிய தெரு முழுக்க தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்போ அதே தெருவுல பாழடைஞ்ச கட்டிடத்துல உள்ள பாத்ரூம்குள்ள பார்த்தப்போ அந்த சிறுமி பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடந்திருக்காங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனப்போ சிறுமி ஏற்கனவே உயிரிழந்துட்டதா மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்ல, சிறுமிய யாரோ பாலியல் வன்கொடுமை செஞ்சு கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்கன்னு மருத்துவர்கள் சொன்னது சிறுமியுடைய அம்மா அப்பா தலையில இடி விழுந்த மாதிரி இருந்திருக்கு. கர்நாடகா கொப்பல் பக்கத்துல உள்ள யாதவாடாவை சேர்ந்த தம்பதிக்கு 5 வயசுல ஒரு மகளும் 3 வயசுல ஒரு மகளும் இருந்தாங்க. இதுல 3 வயசு மகள் மாற்றுத்திறனாளி. இவங்க வேலைக்காக தார்வாட் பக்கத்துல உள்ள ஹூப்ளி நகருக்கு குடும்பத்தோட குடிபெயர்ந்து கடந்த சில ஆண்டுகளா அங்கதான் வசிச்சிட்டு இருக்காங்க. 5 வயசு சிறுமியோட தந்தை பெயிண்டர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அம்மா 4-5 வீட்டு வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் கணவன் மனைவி இருவரும் வீட்டுக்குள்ள இருந்தப்போ தங்களோட மூத்த மகளான 5 வயசு சிறுமி வாசல்ல விளையாடிட்டு இருந்திருக்காங்க. நம்ம வீட்டு வாசல் தானே, கேட்டும் பூட்டி தானே இருக்குன்னு நினைச்சு சிறுமிய கவனிக்காம விட்டுருக்காங்க. இந்த கேப்ல தான் இந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கு. சிறுமி வீட்டு கேட்டு கிட்ட நின்று விளையாடிட்டு இருந்தப்போ அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தன் சிறுமி தனியா இருக்கிறத நோட் பண்ணியிருக்கான். சிறுமியுடைய அம்மா அப்பா எல்லோரும் வீட்டுக்குள்ள இருக்கிறத கவனிச்ச அந்த அரக்கன் ஒரு சில நிமிடங்கள் சுத்தி முத்தி பார்த்து யாராச்சும் வராங்களான்னு கவனிச்சிருக்கான். கண்ணு கெட்டின தூரம் வரை யாருமே இல்லைங்கிறது உறுதியானதுக்கு அப்புறம் கேட் கிட்ட போய் அந்த சிறுமி கிட்ட நைஸா பேச்சு கொடுத்திருக்கான். இங்க வா பாப்பா, உன் பேர் என்ன? சாக்லேட் வாங்கி தரேன், என் கூட வரியான்னு கேட்டிருந்திருக்கான். வாசல் கேட்ட திறந்தா சத்தம் கேட்கும் அப்படிங்கறதால கதவு கம்பிகளுக்கு வழியாவே பேசியிருக்கான். ரெண்டு நிமிஷம் சிறுமி கிட்ட நைஸா பேச்சு கொடுத்துட்டு திரும்பவும் கொஞ்சம் தள்ளி போய் நின்னு யாராச்சும் வராங்களான்னு மறுபடியும் பார்த்த அந்த இளைஞன் அதுக்கப்புறம் சிறுமிய கொஞ்சம் தள்ளி வர சொல்லி சிறுமிய தூக்கிக்கிட்டு விறுவிறுன்னு நடந்து போயிருக்கான். இந்த காட்சிகள் எல்லாமே அங்க உள்ள சிசிடிவி கேமராவுல தெல்ல தெளிவா பதிவாகி இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பாழடைஞ்ச கட்டடத்துல வச்சு சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். அப்போ சிறுமி கத்தி கூச்சல் போட்டதால ரோட்ல போன ஒரு சிலரு அந்த பாழடைஞ்ச கட்டடத்தை எட்டி பார்த்திருக்காங்க. உடனே அந்த கொடூர இளைஞன் சிறுமிய தூக்கிட்டு பாத்ரூம்குள்ள போயிருக்கான். பில்டிங்கை எட்டி பார்த்தவங்களும் வேற ஏதோ சத்தம்னு நினைச்சு கண்டுக்காம போயிட்டாங்க. சிறுமியை இப்படியே விட்டா கத்தி கூச்சல் போட்டு காட்டி கொடுத்துருவான்னு நினைச்சு பாத்ரூம்குள்ள வச்சு சிறுமியோட கழுத்தை நெரிச்சு துள்ள துடிக்க கொன்னுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான் அந்த கொடூரன். சிறுமிய கொன்னவனை உடனே கைது பண்ணணும்னு சொல்லி உறவினர்களும் ஊர் மக்களும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னால போராட்டத்துல ஈடுபட்டாங்க. சிசிடிவி கேமராவுல பதிவான காட்சிகளை வச்சு சிறுமிய துடிக்க கொன்னவனை போலீஸ் மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. விசாரணையில அவன் பீகார் மாநிலத்தை சேர்ந்த 35 வயசான நிதேஷ்குமார் அப்படிங்கிறதும் கட்டட வேலை செஞ்சிட்டு இருக்கிறதும் தெரிய வந்திருக்குது.
ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தப்போ சிறுமி தனியா இருந்ததை பார்த்து கடத்திட்டு போனதாவும் பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டு போகதா நினைச்சதாவும், ஆனா சிறுமி விடாம கத்திக்கிட்டே இருந்ததால கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டதாவும் போலீஸ் கிட்ட பிடிபட்ட நிதேஷ்குமார் வாக்குமூலம் கொடுத்திருக்கான். அதுக்கு பிறகு அவன் தங்கி இருந்த வீட்டுக்கு போய் அங்க சந்தேகப்படும்படியா வேற ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு சோதனை பண்ண போலீஸ் முடிவு பண்ணாங்க. அதனால நிதேஷ்குமாரை கூப்பிட்டுக்கிட்டு அவனோட வீட்டுக்கிட்ட போனப்போ கீழே கிடந்த கல்லை எடுத்து போலீஸ் மேல தாக்கிட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருக்கான். அப்போ போலீஸ் எஸ்ஐ அன்னபூர்ணா நிதேஷ்குமாரை மிரட்டுறதுக்காக வானத்தை நோக்கி ஒருமுறை துப்பாக்கியால சுட்டிருக்காங்க. அடுத்து அந்த பெண் எஸ்ஐ மேலையும் கல்லை வீசிட்டு அவங்கள தாக்க முயற்சி பண்ணியிருக்கான். அப்போ தற்காப்புக்காக எஸ்ஐ அன்னபூர்ணா துப்பாக்கியால 2 முறை சுட்டிருக்காங்க. அதுல துப்பாக்கி குண்டு நிதேஷ்குமாரோட மார்புல பாஞ்சு அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்து இறந்திருக்கான். வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்த சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்சு துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்டதும், அந்த கொலையாளியை என்கவுண்டர்ல சுட்டு கொண்ட சம்பவமும் கர்நாடக மாநிலம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காணாமல் போன மகளை தேடி அலைந்த தந்தை 4 மாதங்களுக்கு பிறகு காவல் நிலையத்தில் புகார். போலீஸ் விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். தந்தையின் 2வது மனைவியால் பறிபோன இளம் பெண்ணின் உயிர். கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு சாக்கில் கட்டி நதிக்கரையில் புதைத்த கொடூரம். தாய் போல் அரவணைத்து பாதுகாக்க வேண்டிய சித்தியே கொடூர வில்லியாக மாறியது ஏன்? பின்னணி என்ன? ஹைதராபாத் உஸ்மானியா பல்கலைக்கழகத்துல அலுவலக ஊழியரா வேலை பார்த்துட்டு இருக்கிற பின் நாயக் 2024 டிசம்பர் 7ஆம் தேதி வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டில் இருந்த மகள் எங்கன்னு பின் நாயக் கேட்டதுக்கு காலையிலேயே வெளியே போன மகேஸ்வரி இன்னும் வீட்டுக்கு வரல, எங்க போயிருக்கானும் எனக்கு தெரியாதுன்னு அலட்சியமா பதில் சொல்லியிருக்காங்க பின் நாயக்கோட மனைவி லலிதா. பெத்த மகளை காணோம்னு இவ்வளவு அலட்சியமாவா பதில் சொல்லுவாங்கன்னு எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம் சந்தேகம் வரலாம். ஆனா மகேஸ்வரி லலிதாவோட சொந்த பொண்ணு கிடையாது. பின் நாயக்கும் அவரோட முதல் மனைவிக்கும் பிறந்த பொண்ணு. மகளை காணோம்னு பல இடங்கள்ல தேடி அலைஞ்சும் மகேஸ்வரி கிடைக்கவே இல்லை. 4 மாசம் வரைக்கும் பொறுத்து பார்த்த பின் நாயக் ஏப்ரல் 1ஆம் தேதி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த அடிப்படையில போலீஸ் தீவிர விசாரணை நடத்தினப்பதான் மகேஸ்வரிக்கு என்ன நடந்துச்சுங்கிற பகீர் விஷயமே வெளியில வந்திருக்குது. தெலுங்கானா மேட்சல் நகருக்கு பக்கத்துல உள்ள பொட்டுப்பல்ங்கிற கிராமத்தை சேர்ந்த பின் நாயக் உஸ்மானியா பல்கலைக்கழகத்துல அலுவலக ஊழியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கும் மனைவிக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனை காரணமா கோர்ட்ல விவாகரத்து வாங்கிட்டாரு. இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ள நிலையில மகன் அம்மா கூடயும் மகள் அப்பா கூடவும் இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதன்படி மகள் மகேஸ்வரி அப்பா பின் நாயக் கூட இருந்திருக்காங்க. இதுக்கு இடையில பின் நாயக் லலிதாங்கிற பொண்ணை 2வதா திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவங்க 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காங்க. பின் நாயக்கும் முதல் மனைவிக்கும் பிறந்த மகேஸ்வரிக்கு இப்போ 26 வயசு. படிச்சு முடிச்சுட்டு அங்க உள்ள ஒரு பிரைவேட் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தப்போ கூட வேலை பார்த்த ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனா கல்யாணமான கொஞ்ச நாள்லேயே 2 பேருக்கும் இடையில மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கடந்த நவம்பர் மாசம் மகேஸ்வரிக்கு வேறொரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தந்தை பின் நாயக் ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அப்போ சொந்த ஊர்ல இருக்கிற 2 வீட்டுல ஒரு வீட்டை மகள் மகேஸ்வரிக்கு சீதனமா கொடுக்க முடிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு லலிதா கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை உங்க மகளுக்கு தாரவாத்து கொடுக்க போறீங்களான்னு கேட்டு பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, கத்திக்கோ, எனக்கு 2 பொண்ணுங்க, என் பேர்ல 2 வீடு இருக்கு, ஆளுக்கு ஒரு வீடை பிரிச்சு கொடுக்க போறேன், அதுதான் நியாயம். அதை விட்டுட்டு 2 வீட்டையும் நீயே அனுபவிக்கணும்னு நினைச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு கோபமா சொல்லியிருக்காரு பின் நாயக். இதை இப்படியே விட்டா சரி வராது, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்ச லலிதா
தன்னோட உறவினர் சிஆர்பிஎஃப்ல வேலை பார்க்குற ரவி கூட சேர்ந்து மகேஸ்வரிய தீர்த்து கட்ட பிளான் போட்டிருக்காங்க. சிஆர்பிஎஃப் வீரர் ரவி மகேஸ்வரிய கொலை பண்றதுக்கு தன்னோட ஃப்ரெண்ட் வீரனன் அப்படிங்கிறவரை கூட்டு சேர்த்திருக்காரு. 2024 டிசம்பர் 7ஆம் தேதி காலையில பின்நாயக் வழக்கம் போல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ரவியையும் வீரனையும் போன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க லலிதா. அப்போ தன்னோட ஆபீஸுக்கு போறதுக்காக மகேஸ்வரி கிளம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ரூமுக்குள்ள போன 3 பேரும் மகேஸ்வரி அணிஞ்சிருந்த சுடிதாரோட துப்பட்டாவால அவங்களுடைய கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருக்காங்க. மகேஸ்வரியோட உயிர் அடங்கிருச்சு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் ஒரு சாக்கு மூட்டையில சடலத்தை போட்டு அதை வீரனன் கார் டிக்கியில ஏத்திக்கிட்டு மூசி நதிக்கரைக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு மகேஸ்வரியோட சடலத்தை சாக்கு மூட்டையோட சேர்த்து குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. சாயங்காலம் வீட்டுக்கு வந்த பின்நாயக் மகேஸ்வரி எங்கன்னு கேட்டதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணம் பிடிக்காம ஓடி போயிட்டான்னு திமிரா பேசியிருக்காங்க லலிதா. 4 மாசத்துக்கு அப்புறம் பின்நாயக் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததன் அடிப்படையில போலீஸ் பின்நாயக் கிட்ட எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. அதுல லலிதா மேல போலீஸுக்கு சந்தேகம் வந்ததும் அவங்கள ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் விசாரணை நடத்தியிருக்காங்க. ஒரு கட்டத்துல போலீஸுடைய கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம மகேஸ்வரிய கொலை பண்ணது நாங்க தான் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் லலிதா, ரவி, வீரனன் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சி கம்பி என்ன வச்சிருக்காங்க போலீஸ். இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்ற இளம்பெண் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் பதற்றமடைந்த குடும்பத்தினர். பல இடங்களில் தேடி அலைந்த தந்தை. ரியல் எஸ்டேட் புரோக்கர் வீட்டில் பாதி எரிந்த நிலையில் கிடந்த இளம்பெண்ணின் ஸ்கூட்டி. போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் உண்மையை ஒப்புக்கொண்ட ரியல் எஸ்டேட் புரோக்கர். மதுவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய பெண் சமூக ஆர்வலரின் வாயில் மதுவை ஊற்றி சித்திரவதை செய்த அரக்கன்கள். பெண் சமூக ஆர்வலருக்கு நடந்தது என்ன? குற்றவாளிகள் சிக்கினார்களா? லேண்ட் விஷயமா வெளியே போன அக்கா அஞ்சலிய காணுமேன்னு தங்கச்சி கிரண் பல இடங்கள்ல தேடி அலைஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காங்க. போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருந்தாலும் நாமளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அக்காவை தேடி பார்ப்போமேன்னு 2 வீலர்ல தெரு தெருவா அலைஞ்சிருக்காங்க. அப்போ கொஞ்ச நாளாவே ரியல் எஸ்டேட் புரோக்கர் கூட ஏதோ பிரச்சனைன்னு அக்கா அஞ்சலி சொன்னது தங்கச்சி கிரணுக்கு ஞாபகம் வந்திருக்கு. அதனால நேரா அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் சிவேந்திர யாதவ் வீட்டுக்கு போய் பார்த்தப்போ அங்க அஞ்சலியோட ஸ்கூட்டி பாதி எரிஞ்ச நிலையில இருந்திருக்கு. அதை பார்த்ததும் கிரண் போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லேயே போலீஸ் அங்க வந்து சிவேந்திர யாதவ் கிட்ட விசாரணை நடத்துறதுக்கு அப்புறம் அஞ்சலிக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரிய வந்திருக்குது. உத்தரப்பிரதேசம் ஹமீர்பூர் பக்கத்துல உள்ள எடவாங்கிற பகுதியை சேர்ந்தவங்க தான் 26 வயசான அஞ்சலி. கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு திருமணமான நிலையில ஒரு விபத்துல அஞ்சலியுடைய கணவர் உயிரிழந்துட்டாரு. அதனால 2 குழந்தைகளோட தன்னோட அம்மா வீட்டுல இருந்திருக்காங்க அஞ்சலி. பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்த அஞ்சலி ஒரு சிறந்த சமூக ஆர்வலராகவும் செயல்பட்டு இருந்திருக்காங்க. குறிப்பா மதுவுக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தி இருக்காங்க. தன்னோட குழந்தைகளோட நிம்மதியா வாழ்றதுக்காக லேண்ட் வாங்கி புதுசா வீடு கட்ட முடிவு பண்ணியிருக்காங்க அஞ்சலி. அதுக்காக ரியல் எஸ்டேட் புரோக்கர் சிவேந்திர யாதவ கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அவரு அங்க உள்ள ஒரு இடத்தை காட்டி இந்த இடத்தோட ஓனர் தனக்கு தெரிஞ்சவர் தானும், நீங்க ஓகே சொன்னா மேற்கொண்டு பேசலாம்னு சொல்லியிருக்காரு. அந்த இடம் அஞ்சலிக்கு பிடிச்சு போனதும் அதே இடத்தையே பேசி முடிக்க சொல்லுங்க, முதல்ல 6 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கணும், மீதி பணத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சிவேந்திர யாதவ். இதை நம்பி அவர்கிட்ட அஞ்சலி 6 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா பணம் கொடுத்து 2 மாசத்துக்கு மேலாகியும் சிவேந்திர யாதவ் கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. ஒரு கட்டத்துல சிவேந்திர யாதவ் மேல அஞ்சலிக்கு டவுட் வந்திருக்கு. அதனால தனக்கு இடமே வேண்டாம், தான் கொடுத்த பணத்தை மட்டும் திருப்பி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனா பணத்தையும் திருப்பி கொடுக்காம சிவேந்திர யாதவ் இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு.
ஒரு நாள் அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கருக்கு ஃபோன் பண்ண அஞ்சலி உடனே பணத்தை கொடுக்கலன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு கோபமா சொல்லியிருக்காங்க. போலீஸ்னு சொன்னதும் பதறி போன சிவேந்திர யாதவ் பணம் ரெடியா இருக்கு, என்னோட வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை நம்பி அவர் வீட்டுக்கு அஞ்சலி தனியா போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள போனதும் அங்கு இருந்த சிவேந்திர யாதவ் கூட அவரோட கூட்டாளி கௌரவ் அப்படிங்கிற 19 வயது இளைஞரும் இருந்திருக்கான். என்னோட பணத்தை கொடுங்க, நான் கிளம்புறேன்னு அஞ்சலி சொன்னப்போ 2 பேரும் சேர்ந்து அஞ்சலியை தாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் மதுவுக்கு எதிராக எத்தனை போராட்டம் நடத்தி இருப்ப, இப்ப உன்னையவே மது குடிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவங்க வாயில வலுக்கட்டாயமா மதுவை ஊத்தி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வீட்டுல இருந்த ஒரு ஸ்கார்பால அஞ்சலியோட கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அஞ்சலியோட சடலத்தை அவங்க வந்த ஸ்கூட்டில வச்சே தீ வச்சு எரிச்சிருக்காங்க. அடுத்து பாதி எரிஞ்ச நிலையில இருந்த சடலத்தை கார்ல வச்சு கொண்டு போய் யமுனை ஆற்றுல வீசி இருக்காங்க. போலீஸ் விசாரணையில சிவேந்திர யாதவ் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லியிருக்கான். அதுக்கு பிறகு அவன் சொன்ன யமுனை ஆற்றுக்கு போன போலீசும் தீயணைப்பு படையினரும் அஞ்சலியுடைய சடலத்தை தேடினாங்க. சில மணி நேர போராட்டத்துக்கு பிறகு ஆத்துல இருந்து அஞ்சலி சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதோட அஞ்சலிய கொல்ல பயன்படுத்தின கார், அஞ்சலியோட ஸ்கூட்டிய பறிமுதல் பண்ணதோட சிவேந்திர யாதவையும் அவருடைய கூட்டாளி கௌரவையும் கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. நடுராத்திரி மூங்கில் கட்டையால் கணவனின் மண்டையை உடைத்த மனைவி மருத்துவமனைக்கு உடனே அழைத்துச் சென்றும் உயிரிழந்த கணவன். இரவோடு இரவாக மனைவி கணவனை கட்டையால் அடித்து கொலை செய்தது ஏன்? திருமணமான 4 ஆண்டுகளில் கணவனை கொலை செய்யும் அளவுக்கு மனைவிக்கு அப்படி என்ன வெறி? கொலைக்கான பின்னணி என்ன? நடுராத்திரி 1 மணிக்கு தலையிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு கூலி தொழிலாளியை தூக்கிக்கிட்டு அவங்க சொந்தக்காரங்க கரூர் அரசு மருத்துவமனைக்கு வேகமா ஓடி வந்திருக்காங்க. அங்க இருந்த டாக்டர்கள் இவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. சார், தவறி கீழே விழுந்துட்டாரு, தலையில பலமா அடிபட்டு ரத்தம் நிக்காம ஊத்துது, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அழுதுருக்காங்க. ஆனா பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அதோட போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் கூலி தொழிலாளியோட சொந்தக்காரங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க. சார், எல்லோருமே தூங்கிட்டு இருந்தோம், திடீர்னு பக்கத்து வீட்டுல ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு, ஓடி போய் பார்த்தப்போ சந்திரசேகர் தலையில இருந்து ரத்தம் வழிய மயங்கி கிடந்தாரு. அவரோட மனைவி கிட்ட கேட்டப்போ மது குடிச்சிட்டு போதையில தள்ளாடி விழுந்துட்டதா சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்தோம்னு சொல்லியிருக்காங்க. சந்திரசேகருடைய சொந்தக்காரங்க போலீசார் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாங்களே தவிர கணவர் கூடவே இருந்த மனைவி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. அதனால சந்தேகமான காவலர்கள், நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, நீங்க தான் உங்க கணவர் கூட இருந்தீங்க, அதனால நடந்த விஷயத்த நீங்க தான் சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. அப்பவும் அமைதியாவே நின்றுட்டு இருந்திருக்காங்க மனைவி. அப்படின்னா சந்திரசேகருடைய மரணத்துல ஏதோ மர்மம் இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அவங்க மனைவி கிட்ட துருவி விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் நடந்த உண்மையை சொல்லியிருக்காங்க சந்திரசேகருடைய மனைவி. கரூர் பக்கத்துல ராயனூர் தில்லை நகரை சேர்ந்தவர் தான் கூலி தொழிலாளி சந்திரசேகர். இவருக்கும் சரண்யாங்கிறவங்களுக்கும் 4 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆகியிருக்குது. இவங்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆண் குழந்தை பிறந்து சில மாசத்திலேயே அந்த குழந்தை மூச்சு திணறி உயிரிழந்துருச்சு. குழந்தை இறந்ததிலிருந்தே மன உளைச்சல்ல இருந்த சரண்யா வீட்டுல அமைதியாவே இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில சந்திரசேகர் தினமும் நைட்டு வீட்டுக்கு வர்றப்போ மது குடிச்சிட்டு போதையில தள்ளாடிக்கிட்டே வந்திருக்காரு. தினமும் மது குடிச்சிட்டு நீ இப்படி வந்தா எப்படி குடும்பம் நடத்துறது, பிறந்த ஒரு மகனும் செத்துட்டான், அதுல இருந்து மீண்டு வர முடியாம நானே கவலையில இருக்கேன், இதுல நீங்களும் குடிச்சிட்டு வந்தா சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரண்யா. ஆனா மனைவி சொன்ன எதையுமே காது கொடுத்து கேட்காத சந்திரசேகர் குடிக்கிற பழக்கத்தை நிறுத்துற மாதிரியே தெரியல.
அட்வைஸ் பண்ணி அழுத்து போன சரண்யா கணவர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாள் சண்டை வராம இருந்தாலே அது பெரிய ஆச்சரியம்தான். அப்படிதான் சம்பவத்தன்னைக்கும் மது குடிச்சிட்டு வந்த சந்திரசேகருக்கும் சரண்யாவுக்கும் நடு ராத்திரி 12 மணிக்கு சண்டை வந்திருக்குது. குடிச்சிட்டு வந்து அமைதியா தூங்கலன்னா இனிமேல் வீட்டு கதவை திறக்க மாட்டேன், விடிய விடிய வெளியவே தூங்குன்னு சொல்லியிருக்காங்க சரண்யா. அதை கேட்டு டென்ஷனான சந்திரசேகர், இது என்ன உங்க அப்பா வீட்டு வீடா, நான் கட்டின வீடு, என் வீட்டுல எனக்கு இடம் இல்லையான்னு கேட்டிருக்காரு. இப்படி 2 பேரும் மாறி மாறி பேச வார்த்தைகள் வலுத்திருக்குது. ஒரு கட்டத்துல ஆத்திரத்தை அடக்க முடியாத சரண்யா பக்கத்துல கிடந்த மூங்கில் கட்டையை எடுத்து கணவர் தலையில ஓங்கி அடிச்சிருக்காங்க. அதுல சுருண்டு கீழே விழுந்த சந்திரசேகர் தலையில இருந்து ரத்தம் கொட்டி இருக்குது. அப்பதான் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ள சொந்தக்காரங்க ஓடி வந்திருக்காங்க. வழக்கம் போல அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு வந்து சந்திரசேகர் கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லியிருக்காங்க சரண்யா. வீட்டுல வச்சு பொய் சொன்ன சரண்யாவால அடுத்து கணவர் உயிரிழந்த பிறகு அந்த பொய்யை தொடர்ந்து சொல்ல முடியாம எல்லா உண்மைகளையும் ஒப்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு தாந்தோணிமலை காவல் நிலைய போலீசார் சரண்யாவை கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. மதுவால கணவனோட உயிர் போனது மட்டுமில்லாம மனைவியும் சிறையில கம்பி எண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தங்கத்தில் முதலீடு செய்தால் பணம் இரட்டிப்பாகுமா? முதியவர்கள் மற்றும் தனியாக இருக்கும் பெண்களை குறிவைத்து பலை மோசடி. இனிக்க இனிக்க பேசி 80 சவரன் நகையையும் 40 லட்சம் பணத்தையும் சுருட்டிய சீட்டிங் கும்பல். கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டால் வெட்டி வீசி விடுவோம் என கொலை மிரட்டல். ஃப்ராட் கும்பல் சிக்கியது எப்படி, நடந்தது என்ன? திருவள்ளூர் காந்தி ரோடு பகுதியில் இருக்கிற புவனேஸ்வரியுடைய கணவர் விக்னேஷ் ராமச்சந்திரா மருத்துவமனையில பல் டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. புவனேஸ்வரியுடைய மாமியார் ஷர்மிளா வீட்டிலேயே டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க. அதே பகுதியில உள்ள சரிதா தன்னோட 2 பிள்ளைகளையும் ஷர்மிளாவோட டியூஷன்ல சேர்த்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி சரிதாவுடைய ஃப்ரெண்டு நான்சியும் தன்னோட பிள்ளைகளை டியூஷன்ல சேர்த்து விட்டுருக்காங்க. சரிதாவும் நான்சியும் தங்களோட பிள்ளைகளை டியூஷன்ல கொண்டு வந்து விடுறது, திரும்ப அழைச்சிட்டு வர்றதுன்னு இருக்கிறப்போ ஷர்மிளா கிட்ட நல்லா பேசி இருக்காங்க. எவ்வளவு சொத்து இருக்குது, நகை இருக்குது, பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஷர்மிளா கிட்ட சரிதாவும் நான்சியும் நெருங்கி பழகி இருக்காங்க. நகை பணம்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பார்த்து ரசிக்க போறீங்களா? அதை ரெட்டிப்பாக்க வேண்டாமா? பணத்தையும் நகையையும் வட்டி மேல வட்டி போட வச்சு குட்டி போட வைக்கிற சாமர்த்தியம் நம்ம கையில தான் இருக்குதுன்னு லேசா திரிய ஏத்துற நான்சி, நாங்க கோல்டு பிசினஸ் பண்றோம், 1 சவரன் கொடுத்தா 2 மாசத்துல அதை 2 சவரனா மாத்தி தர முடியும், எங்களோட டீம்ல இன்னும் ஒருத்தங்க இருக்காங்கன்னு தன்னோட தங்கச்சி ஷிபாவை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அது எப்படி? நகை விற்கிற விலைக்கு இதெல்லாம் சாத்தியமாங்கிற கேள்வி ஷர்மிளாவுக்கு வந்தாலும் நம்ம கூட இவ்வளவு க்ளோஸா பழகுறாங்க, ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கை வந்திருக்குது. வீட்டுல சும்மா இருக்கிற நகையை வச்சு லாபம் பார்க்கலாம்னு நினைச்ச ஷர்மிளா மருமகள் புவனேஸ்வரி கிட்ட நீயும் நகைய சரிதா கிட்ட கொடுத்து டபுள் மடங்காக்குன்னு சொல்லி இருக்காங்க. எனக்கு என்னமோ சரியா படல, கொடுக்க வேண்டாம்னு புவனேஸ்வரியும் சொல்லி பார்த்திருக்காங்க. ஆனா நான்சியையும் சரிதாவையும் 100% நம்புன ஷர்மிளா மருமகளை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அடுத்து மாமியாரும் மருமகளும் சேர்ந்து தங்களுடைய கணவர்மார்களுக்கு தெரியாம 40 லட்சம் ரொக்கம் 80 சவரன் நகைய கொடுத்திருக்காங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் 2 மடங்கா கையில கிடைக்கும்னு நினைச்ச மாமியாருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு. லாபமும் வரல, கொடுத்த நகையும் பணமும் வரல. அதனால நான்சிக்கு போன் பண்ண ஷர்மிளா, நகையும் பணமும் வாங்குனீங்க, லாபத்தையே கண்ணுல காட்டல, அதனால நகையையும் பணத்தையும் கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நகை பணத்தை எல்லாம் மறந்துருங்க, தர முடியாது. என் கணவர் பரிமள செல்வம் யாரு தெரியுமா? நீதிமன்றத்துல வேலை பார்க்கறாங்க, உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. அப்பதான் சரிதா, நான்சி, சிபா 3 பேருமே சீட்டிங் லேடிகள் அப்படிங்கிறதே ஷர்மிளாவுக்கு தெரிஞ்சிருக்குது.
அதுக்கு பிறகு புவனேஸ்வரியும் சர்மிளாவும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து விசாரணை பண்ண போலீஸ் நான்சி, சரிதா 2 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. தலைமறைவா உள்ள சிவாவையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மனைவியோட பித்தலாட்ட வேலை எல்லாமே நான்சியோட கணவர் பரிமள செல்வத்துக்கு தெரியும்னோ, மனைவியோட தில்லாலங்கடி வேலைக்கு பரிமள செல்வம் உடந்தையா இருந்தாருன்னு சொல்லப்படுது. அதனால அவரையும் போலீசார் தேடிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, கைது பண்ணி காவல் வாகனத்துல ஏறும்போது தில்லாலங்கடி பெண்கள் செல்போன்ல பேசிக்கிட்டே போனதுதான். வயதான பெண்கள், கணவனால கைவிடப்பட்ட பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், ஆதரவற்ற முதியவர்கள்னு இவங்களை குறிவச்சுதான் இந்த சீட்டிங் லேடிகள் தங்களுடைய வேலையை காட்டியிருக்காங்க. காரணம், வயசானவங்க எப்ப வேணும்னாலும் உயிரிழக்க நேரிடும், மிரட்டினாலும் தட்டி கேட்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு பிளான் பண்ணி சீட்டிங் பிசினஸ்ல குதிச்சிருக்காங்க. அப்படி சுருட்டின பணத்துல தான் திருப்பாச்சி பகுதியில நான்சி லிஃப்ட் வச்சு ஆடம்பரமா வீடு கட்டி இருக்கிறதா அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க. மாமியாரும் மருமகளும் சீட்டிங் லேடிகளோட தில்லாலங்கடி வேலையை வெளியே கொண்டு வந்த மாதிரி இன்னும் ஏமாந்த பெண்கள் நிறைய பேரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதாவும் சொல்லி இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.